வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் ஃப்ரண்ட் சைடுக்கு கிராஸோட டாட் மார்க் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து அழகாகவே அமைய மாட்டேங்குதா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அளவு ப்ளவுஸ்லேருந்து ஃப்ரண்ட் சைடில் அளவு தெளிவாக எடுத்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவை எடுத்து தான் மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மளோட அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் தச்சு கற்றுக்க முடியும். இப்போ வந்து நம்ம எப்படி கிளாத்தில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிராஸோட டாட் வந்து அழகாக நம்மளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து எப்படி நம்ம வந்து அளவு எடுக்கணும், அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் வந்து பேக் பார்ட்டை ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கோங்க. நேர் கட்டிங் அப்படின்னா கிளாத்தை வந்து நேராக வைக்கணும். நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ண போகிறோம். அதனால் கிளாத்தை வந்து கிராஸாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் நம்ம வந்து வைக்கணும். அதனால் ஜாயிண்ட் இல்லாத பக்கம் வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அடிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து வரையணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முன்கழுத்து வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்போட சைடு ஆம்கோல், ஷோல்டர், பின்னாடி கழுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கிளாத்தை எடுத்துடலாம். நம்மளோட அவுட்லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் நெக் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் வந்திருக்கு. 7 அப்படின்னா அந்த கோட்டுக்கு மேலே 7.5 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணணும். தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல இறக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கட்டம் போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கழுத்தை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நெக்கோட ரவுண்டாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஆம்கோல் கிட்டையும் கொஞ்சம் இறக்கி வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து பாருங்கள், கிராஸோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது துல்லியமாக எடுக்கணும். எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த தையலோட எஜ்ஜுக்கிட்ட நம்ம வந்து கையில் பிடிச்சிக்கலாம். டேப் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த இடத்துல அப்படியே கைவிடாமல் பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து 13 வந்திருக்கு. 13.25 வந்திருக்கு, சரிங்களா? 1/4 இன்ச்சு இருந்தாலும் விடாதீங்க, கரெக்டாக எடுத்துக்கோங்க. இழுத்தும் பிடிக்க வேணாம். மேலே வந்து தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து டேப் வச்சுக்கோங்க. 13.25 அப்படின்னா தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 13.25 மார்க் பண்ணிக்கலாம். மேலேயும் தையலுக்கு விடணும், கீழ்ப்பகுதியிலே தையலுக்கு விடணும், கவனிச்சிக்கோங்க. இந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். உங்களோட கிராஸ் லென்த்தை அப்படி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கிராஸோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட்டன் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, பட்டி கிட்டத்துலேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு டாட் வந்து எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து 2.5 இன்ச் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான அளவு, நீங்கள் பார்த்துக்கோங்க. 2.5 அப்படின்னா தையலுக்கு வந்து 6 இன்ச்சு சேர்த்து 3 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டாட் பிடிப்போம் இல்லையா, அதோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இவங்க கொஞ்சம் உடம்பாக இருப்பாங்க. ஒல்லியாக இருக்காங்கன்னா நீங்கள் 2 வரைக்கும் கூட மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாட்டோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. இதில் தையலுக்காக 6 இன்ச்சு சேர்க்கணும். 3 மார்க் பண்ணிக்கலாம். உங்களோட அளவுலேருந்து தையலுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெரிய டாட்டோட அளவு மார்க் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்காக கோடு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டாட்டு, பெரிய டாட்டு. அதுக்கு அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய 2 டாட்டு எப்படி வரையுதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோட்டுக்கிட்ட 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்போட சைடு கிட்ட 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது 3த்தையும் சேர்த்து பெல்ட்டோட ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க, இல்லை கையிலே கூட வரைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 2 டாட்டும் எப்படி வரையிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ புதுசாக தையல் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த பொதுவான ஒரு அளவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்லேருந்து ஆம்கோல் சைடுக்கிட்ட டேப் பிடிச்சிக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த சைடுக்கு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டன் பட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய டாட்டுக்கும் ஆம்கோல் கிட்டே இருக்கக்கூடிய டாட்டுக்கும் இடைவெளி வந்து 2 தான் இருக்கணும். அதை வந்து நீங்கள் பொதுவான அளவு தான் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவுக்கு இருக்கவங்க குண்டாக இருந்தாங்கன்னா 2.5 மார்க் பண்ணிக்கலாம். ஒல்லியாக இருந்தாங்கன்னா இந்த இடம் வந்து ஷார்ப்பாக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். உடம்பு இருக்கவங்களுக்கும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் அளவு மாறும். நான் வந்து 2 இன்ச்சு பொதுவான ஒரு அளவு தான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டாட்டோட மார்க்கை வந்து வரைஞ்சிக்கலாம். 3 டாட்டுமே நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்ததாக பட்டி வந்து கட் பண்ணலாம். பட்டி கட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து கிளாத் இல்லை, அதனால் 2 கிளாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு நீளமான கிளாத்தை எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டுக்கு அடியில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஒரு லென்த்து கிளாத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து பட்டி சரியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் தையலுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் விட்டுடலாம். ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அந்த தையலுக்கு வந்து நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும், பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பட்டி வந்து சின்னதாயிரும்.
பட்டியோட அளவில் அவங்களோட அளவு ப்ளவுஸில் பட்டி வந்து எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பட்டன் பட்டிக்கிட்ட 3 இன்ச் வந்திருக்கு. இதில் வந்து தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 3.5 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அளவு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனிங் கிளாத்துக்கும் முன்னாடி பக்கத்துக்கும் பின்னாடி பக்கத்துக்கும் கேப் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் அந்த இடையில எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது எடுத்து நீங்கள் இடுப்போட சைடுக்கு தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து 2த்துக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் இறங்குன மாதிரி இருந்தாலே போதும். அதை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சூப்பரான பட்டி கிடச்சிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுனும் வராது. ரொம்பவே ஈஸியாக வந்து தைச்சிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டி வந்து துணி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து நம்மளுக்கு லைனிங் கிளாத் அப்படிங்கிறனால அடியில் வந்து போயிடும். சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கவங்களுக்கு பட்டி கிளாத் வந்து பத்தாது. ஜாயிண்ட் கொடுத்து தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிளாத்து பத்துதா பத்தலையாங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்துருங்க. அது வந்து பத்தலைன்னா நீங்கள் லென்த்து கிளாத்தாக கேட்டு வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து துணி இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து கட் பண்ணி தைக்க முடியும். நீங்கள் புதுசாக தைச்சு கற்றுக்கிறீங்க அப்படின்னா கம்மியான கிளாத்தை வாங்கி நீங்கள் கஷ்டப்பட்டு தைச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கிளாத்து சேர்த்து எடுத்து கொடுக்க சொல்லி கேளுங்க. நீங்களே கொஞ்சம் சேர்த்து எடுத்து நீங்கள் கட் பண்ணி தைச்சு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே நீங்கள் தைச்சு கற்றுக்க முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து பேக் பார்ட்டும் ஸ்லீவும் கட் பண்ணி வீடியோ போட்டுட்டோம். வீடியோவோட லிங்க்கை கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ளவுஸையும் நீங்கள் கட் பண்ணி தைச்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.